கழுத்து புருஷன் இல்லைனாலும் வயிற்று புருஷன் இருக்கும்பாங்க. நம்மளுக்கு ரெண்டும் இல்லைனாலும் தனியாக தான் இருக்கணும். சரியா? பாவம் அதையெல்லாம் செய்யாதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்காதீங்க. குழந்தைங்க என்ன பாவம் பண்ணும்? அவங்கெல்லாம் வெறுக்காதீங்க. வெறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அங்கே பேசாத இங்கே பேசாத அவியட்ட அப்படியெல்லாம் இல்லை. தாய் பிள்ளைகளெல்லாம் ஒட்டு சேர்ந்துக்குங்க. அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் விட்டு சேர்த்துறதுக்கு தான் பார்க்கணும். விங்கிலிச்சிங்கன்னா அது வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். பாவஞ்சாமி கணவனையும் இழந்துட்டு அது தனியாக இருக்கும்போது அது எத்தனை கஷ்டப்படும். பாவம் இல்லையா? அந்த பாவத்தையெல்லாம் மாமியாருங்களாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, நங்கையாக குழந்தையாளாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் உணர்ந்துக்குங்க. உணர்ந்தீங்கன்னாத்தான் அது வாழ்க்கை. இல்லைன்னா உணரலைன்னா வாழ்க்கை. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பசங்க பிள்ளைங்க வருவாங்க, அவங்க உங்களை ஒதுக்கும்போது அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம நங்கையால் ஒதுக்கணுமே, அதே போல் நம்ம அக்கா தங்கச்சிங்களை ஒதுக்கணுமே, அதுதான் நம்மளுக்கு இது நிலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குது. சரியா? மூளையை சிந்திங்க. சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். வணக்கம்.